بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று எமது பாடத்திலே 3 கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகின்றேன். முதலாவது கேள்வி, மா ஹுக்முல் குனூத்தி ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவதின் சட்டம் சம்பந்தமாக. அந்த கேள்விக்கு பதில், இஹ்தலஃபல் உலமாஉ ஃபி ஹாதில் மஸ்அலா, இந்த மஸ்அலாவிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. அவர்கள் முரண்படுவதற்குரிய காரணம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகத்தினருக்கு சாதகமாக இன்னொரு சமூகத்தினருக்கு பாதகமாக 1 மாத காலம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். மக்காவிலே தங்கியிருந்த மக்கத் மூமின்கள், விலையினமான மூமின்களுக்கு சாதகமாக குனூத் ஓதியிருக்கின்றார்கள். அதேபோல மார்க்கத்தை கற்பித்துக் கொடுப்பதற்காக, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட 70 சஹாபாக்கள் சதிகாரர்கள் மூலமாக, ரஇல் தக்வான் சொல்லக்கூடிய சமூகத்தினர் மூலமாக கொலை செய்யப்பட்ட பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கொலைகாரர்களுக்கு பாதகமாக 1 மாத காலம் குனூத் ஓதியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை அடிப்படையாக வைத்து நாம் சிந்தித்தால் அன்ன கௌலு ஸவாப், மிக சரியான கருத்தாகிறது. அன்னஹு லா குனூத ஃபில் ஃபராயில், ஃபர்லாக்கப்பட்ட ஐங்கால தொழுகையிலே குனூத் ஓதுவதில்லை. இல்லா இதா நஸ்லத் பில் முஸ்லிமீன் நாஸ்லத்துன், முஸ்லிம்களுக்கு ஏதாவது அனர்த்தம் துயரம் ஏற்பட்டாலே தவிர, இறைவன்பால் பிரார்த்தனை செய்கின்ற அளவுக்கு அந்த அசம்பாவிதம் நடைபெற்றால் பிரார்த்திப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபஜ்ர் தொழுகையிலே மாத்திரம் தான் குனூத் ஓத வேண்டும் என்பதற்கு சரியான சஹீஹான ஆதாரங்களை பெற முடியாமல் இருக்கின்றது. துன்பம் துயரம் ஏற்பட்டால் பொதுவாக ஆமுன் ஃபி குல்லி ஸலவாத், ஐங்கால தொழுகை அனைத்திலும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படிக்கு ஜஹரியத்தான தொழுகை, மக்ரிப் இஷா சுபஹ் போன்ற தொழுகையிலே குனூத் ஓதினால் சத்தமிட்டும், சிர்ரியத்தான தொழுகை லுஹர் அசர் போன்ற தொழுகையிலே குனூத் ஓதினால் சிர்ரியத் இரகசியமாக ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொடராக 1 மாதத்தையும் தாண்டி பல மாதங்கள் அனர்த்தங்கள், துயரங்கள், சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால், இப்பொழுது பலஸ்தீனிலே 8 மாதங்கள் கடந்தும் அங்கு போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன முஸ்லீம் சகோதரர்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள், 38,000க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். துயரம் துயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் குனூத் ஓத வேண்டுமா என்று கேட்டால் ஓத வேண்டிய அவசியமில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1 மாத காலம் குனூத் ஓதி விட்டது, மரணிக்கும் வரை அவர்கள் குனூத் ஓதவில்லை. இரண்டாவதாக, ஹுக்முல் குனூத் ஃபில் வித்ர், வித்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது என்பதிலே ஹிலாஃப் இருந்தாலும் கூட அல் குனூத் ஃபில் வித்ர் சுன்னா, வித்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது நபி வழி. ஆனால் இஸ்திம்ரார் அலைஹி தாயிமன் லைஸ மின சுன்னா, சதா தொடராக நியமமாக வித்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது நபி வழி அல்ல. சில வேளைகளில் ஓதினால் அதுவும் நல்லது. ஒய்தா தரக்க விட்டுவிட்டால் போ ஹைருன், அதுவும் நல்லது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகளார் ஃபாத்திமாவின் மகன் ஹசன் பின் அலி பின் அபி தாலிப் அவர்களுக்கு குனூத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னஹு கான யக்னுது ஃபி வித்ரிஹி, வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதியதாக அறியப்படக்கூடிய ஹதீஸ்களை காண முடியாமல் இருக்கின்றது. மூன்றாவதாக, ஹல் யுஸல்லில் வித்ர கஸலாத்தில் மக்ரிப், ஒரு மனிதன் மக்ரிப் தொழுகையை போன்று
வித்திரு தொழுகையை தொழுவானா என்ற கேள்விக்கு, மகரிபு தொழுகையை போன்று தொழுவது அவசியமாகாது. ஒரு மனிதன் 3 ரக்காத்துக்கள் வித்திரு தொழுவதாக இருந்தால் அவனுக்கு தேர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. 2 சலாம், 2 ரக்காத்துக்கள் தொழுது சலாம் கொடுத்து பின்னர் 1 ரக்காத் தொழுது சலாம் கொடுப்பான். 3ஐயும் சேர்த்து தொழுதால் ஒரு தஷஹுத், ஒரு அத்தஹியாத் தான் ஓத வேண்டும். 2 அத்தஹியாத் ஓதினால், மகரிபு தொழுகையை போன்று 2 அத்தஹியாத் ஓதினால் அது மகரிபு தொழுகைக்கு ஒப்பாகிவிடும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தடை செய்திருக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.